ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஊர்ல இருந்து ராஜஸ்தான் வந்துட்டோம். வந்துட்டு செகண்ட் டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி நாள் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். இந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி நாள் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. லைட்டா தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சிலது மட்டும். அது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா மளிகை சாமானம் எல்லாத்தையும் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறேன். இத எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா தான் என்ன இருக்கு, என்ன இல்லைன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா போய் கடையில வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா மளிகை சாமானம் எல்லாம் ஒரு சிலது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வறுத்து அதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா பூச்சி விழுகாம நல்லா இருக்கும். பருப்பு பயிர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து எண்ணெய் பாத்தீங்கன்னாலே தெரியும் இன்னுமே வந்து அந்த ஃப்ரீசிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் அவ்வளவு கிடைக்காத சொல்லி வச்சுதான் வாங்கணும். அந்த ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்குள்ள அத்தனை தடவை நடக்க வேண்டியதா இருக்கும் அந்த கடைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே சுடுதண்ணில வச்சு உருக்குவோம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். கடைசியில பார்த்தா அந்த டப்பா உருக ஆரம்பிச்சிச்சு. பிளாஸ்டிக் வந்து அந்த அளவு கண்டிஷன்ல இருக்கு. ஆனா அந்த நெய் டப்பா பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் எதுவுமே ஆகல. அந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி மீதி அந்த சில்வர் தம்படம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து நான் எப்பவுமே எண்ணெய் எல்லாம் வச்சுப்பேன். அப்பதான் டக்குன்னு வின்டர் டைம்ல எடுத்து நம்ம சூடு பண்ணிட்டு அப்படியே எண்ணெய் உருக்கி எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நெய்யும் பாத்தீங்கன்னா உருக்கி எடுத்து ஊத்தி வச்சுட்டு இருக்கிறேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா நெய் வந்து நாங்க 1 லிட்டர் தான் வாங்குவோம். மேக்ஸிமம் இந்த தோசைக்கெல்லாம் வந்து நெய் ஊத்தி தான் சாப்பிடுவோமா, அதனால இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அதெல்லாமே வந்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே வந்து நான் பழைய வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு குட்டி எண்ணெய் ஊத்தி வைக்கக்கூடிய ஒரு பவுல் வச்சிருந்திருப்பேன்ல, அது வந்து என்னன்னு தெரியல. நாங்க ஊருக்கு போற டைம்ல எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள எலி வந்துருது. வந்து அந்த மேல இருக்கிற மூடி வந்து எங்கேயோ தூக்கிட்டு ஓடிருச்சாட்டு இருக்குது. எங்க போச்சுன்னு தெரியல. நாங்க ஆள் இருந்தோம்னா எலி வர்றது கிடையாது. ஆள் இல்லைன்னா வந்துருது. அது எப்படின்னே தெரியல. எதையா ரெண்டு கடிச்சு கொதறிட்டு போயிருது, வீணாக்கிடுது. பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா தட்டைப்பயிறு குழம்பு, அதுக்கப்புறமா கேரட் பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி நான் கேரட் வாங்கிட்டு வந்திருந்தேன். தட்டைப்பயிறு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இங்க வந்து தட்டைப்பயிறு மொச்சை இதெல்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமா ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். காலையில பாத்தீங்கன்னா நான் வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்சேன். ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்ன்றா அவர் அங்க போய் சாப்பிட்டுப்பாரு. மதியம் வர்றதுக்குள்ள லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நேத்திக்கு வீடியோலயே வந்து இந்த இரும்பு கடாய் வந்து எப்படி மெயின்டைன் பண்றது துரு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காயெல்லாம் வணக்கும் போது எப்படி ஒட்டாம வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க எப்படி சீசன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே பொரியல் எல்லாம் கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி போட்டாதான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதான் போட்டுட்டு இருக்கேன். அப்புறமா மாவு வந்து அரைச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இட்லி தோசை மாவு இல்லைன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு புண்ணியாச்சு அன்னைக்கு வந்து குஷ்பு இட்லின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சரி அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனா அது சொதப்பிருச்சு. அது வந்து ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். அதாவது 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து போடுறோம்ல, அதே ரேஷியோ தான். ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி வந்து எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அரைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எப்பவும் போல மாவு வந்து ரெடி பண்ணேன். எப்பவுமே மாவுல வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் இட்லி தோசை மாவு எல்லாமே. நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு வச்சிருப்பேன். அப்பதான் ஏதாவது சிந்துச்சுன்னா கூட அந்த ஷீட்ல மட்டும் சிந்தும். அதை அப்படியே எடுத்து நீட்டா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி நீட்டா கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க பாக்கலன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணணும். பட் இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜ் மட்டும். மத்தபடி வீடு ஃபுல்லா வந்து நீட்டா கிளீன் பண்ணியாச்சு. மாவு வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. என்னன்னு தெரியல, இங்க வந்து இந்த உடைச்ச உளுந்து தானே கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உளுந்து பருப்புலாம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா பத்தாது கண்டிப்பா. அதனால நிறைய எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா அரிசி பாத்தீங்கன்னா குருண அரிசி இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதனால உடைச்ச உளுந்து என்ன பண்ணிப்பேன்னா அதுக்கு 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து போட்டேன்னு வைங்க. அது வந்து ரெண்டுமே உடைச்சதுன்றனால கரெக்டா ரேஷியோ வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆயிக்கும். அதனால உடைச்ச உளுந்துனால போட்டது கொஞ்ச நேரம் கிரைண்டர் இழுக்கவே இழுக்காது. ஸ்டார்டிங்ல பாண்டிச்சேரில இருந்து இங்க வந்தோம்ல டிரான்ஸ்பர் ஆகி, அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்ல தான் பாத்தீங்கன்னா இந்த 2 கல்லும் வந்து
மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த பைப் என்னாச்சுன்னா ஃபுல்லா உடைஞ்சு போய் வந்துருச்சு. இத்தனைக்கும் நல்லா பேக் பண்ணி தான் அனுப்புனோம். ஆனா அது எப்படி உடைஞ்சுன்னு தெரியல. வந்துட்டு ஒரு 3 மாசம் இட்லி தோசை இல்லாம மனுஷனுக்கு வெறுத்து போயிருச்சு. எத்தனை நாள்ல சப்பாத்தி அதுன்னே சாப்பிடுறோம். அதெல்லாம் கோதுமை ரவையும் கிடைக்கலையா, உப்புமாவும் பண்ண முடியல. வெள்ளை ரவை உப்புமா எங்க 2 பேத்துக்கும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி கிச்சடியா தான் பண்ணணும். கிச்சடி வந்து அடிக்கடி பண்ணவும் முடியாது. அது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி மதன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு ஊருக்கு போனேன். நான் மட்டும் தான் தனியா தான் போனேன். வீட்லயே பாத்தீங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார் 3 பேக் பண்ணி வரும்போதே எங்க அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. காரை இடையில ஒரு பக்கம் நிறுத்தி அந்த இட்லியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு 3 மாசம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். இட்லி தோசை எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாவு தான் அரைப்பேன். இதே வந்து நான் இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன். நல்லா தான் வரும் எனக்கு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே. தோசைக்கான பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா மாவு அரைக்கணும்ன்றாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஏற்கனவே மாவு வந்து எப்படி ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு மென்சுரல் கப் பத்தி வீடியோஸ் போட்டிருப்பேன். அதாவது நம்ம பேட் யூஸ் பண்றது ரொம்ப நமக்கு ஹைஜீனிக்கா இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம மென்சுரல் கப் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சப்போஸ் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு செப்பரேட்டா இந்த மென்சுரல் கப் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்றதுக்காக இந்த வீடியோ ஆக்சுவலா பண்ணிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா மென்சுரல் கப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது சிரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஆக்சுவலா ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க, நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா என்னன்னு தெரியல. இந்த பிராண்ட் தான் வந்து நான் ஆக்சுவலா 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டைம் வந்து நாங்க ஊருக்கு போயிருந்தப்ப என்னாச்சுன்னா வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அங்க போயிட்டு நான் எல்லா பக்கமுமே நான் தேடிட்டே இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்லாம் எந்த மெடிக்கல் ஷாப்லயுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்டா ஒரே ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு, அங்க போய் கேட்டுதான் வந்து கிடைச்சது. அப்ப வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து யாருமே யூஸ் பண்றது இல்லையா இருக்கு. சப்போஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. சோ வந்து கடைசியா ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து நான் போய் வாங்கினேன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப வந்து உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ண பிராண்டோட மென்சுரல் கப் வந்து இந்த பிங்க் கலரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் அங்க போய் வாங்கினேன்ல ஊர்ல மெடிக்கல் ஷாப்ல, அது வந்து இந்த ஆரஞ்சு கலர். இந்த பிங்க் வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். மீடியம் சைஸ் இதுவும் மீடியம் சைஸ் தான். சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரே அளவு தான் இருக்குது. இது நான் 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து இது ஈஸியா இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது நான் ஒன்ஸ் வாங்கி நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். பீரியட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 28 டேஸ் 30 டேஸ்ல வருதுன்னா ஒரு 1 or 2 டேஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து வச்சுக்கலாம். இதாங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல. இது வந்து நான் ஊர்ல இருக்கும்போது டிராவல் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து யூஸ் பண்ணேன். பீரியட்ஸ் வந்துருமோ என்னமோ அப்படின்ற ஒரு இதுல. எப்பவுமே மென்சுரல் கப் பாத்தீங்கன்னா 12 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் 12 hours யூஸ் பண்ணலாம், அது கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டேன். பட் உள்ள நான் வச்சுட்டு என்னால வந்து வெளியே எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நார்மலா எப்பவுமே உள்ள இன்சர்ட் பண்ணி ஈஸியா நான் வெளியே எடுத்துருவேன். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா நான் இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணும்போது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு என்னால எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது இல்லாம ரொம்ப பயமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு இது போக வேண்டிய நிலைமை ஆயிடுமோ, உள்ள போய் எது மாட்டிக்கிச்சோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நிறைய திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கும் வந்து இது ரெண்டுல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியவே இல்லை. ரெண்டாவது நான் இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எதனால இது வரலன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் எடுத்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இங்க பாருங்களேன், இந்த கீழே இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இது வந்து இந்த பிங்க்ல கொஞ்சம் பெருசா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதுல பாதி தான் இருக்குது இந்த ஆரஞ்சு கலரோடது. இது ஆக்சுவலா என்ன பிராண்டுன்றது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு பாக்ஸ்ல வந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து ஊர்லயே நான் மறந்து வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு பிராண்ட் என்னன்றது பார்த்து சொல்றேன். இது பிராண்டை பத்தி தப்பா சொல்ற மாதிரி கிடையாது. இது பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்ம லைட்டா கை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த டிப் வந்து கையில தட்டுப்படும். அப்படியே வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்பே கிடைக்க மாட்டேங்குது பிடிக்கிறதுக்கு. பிடிச்சி வெளியே எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ரெண்டோட சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஆனா இந்த டிப் இருக்குல்ல, இது பாருங்களேன் ரொம்ப குட்டியா இருக்குது. இது வந்து நான் நோட்டீஸ் பண்ணாம டக்குன்னு அவசரத்துக்கு வாங்கிடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கம் நான் வந்து பேட் எல்லாம் யூஸ் பண்ணாததுனால மறுபடியும் எனக்கு அது யூஸ் பண்ணணும்னா கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் எப்படியும் தேடி பிடிச்சதான் வாங்கினேன்.
இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நான் வந்து இதை யூஸ் பண்ணவே இல்லை இப்போ. சோ இந்த பிராண்ட் அதாவது சிரோனா அப்படின்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன்ல தான் பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுல வந்து உங்களுக்கு சைசஸ் எல்லாம் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜ். அதாவது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃப்ளோ இருக்குமோ, அதாவது கம்மியா இருக்குமா இல்ல ஜாஸ்தியா இருக்குமான்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்மாலா, மீடியமா இல்ல லார்ஜ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. நான் வந்து மீடியம் தான் யூஸ் பண்றேன். இது ரொம்பவே நல்லாவா இருக்குது. ஸோ இது வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணாம வாங்கிடாதீங்க. இந்த தப்பு வந்து நான் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க யாராவது ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் வந்து நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா நம்ம கம்ஃபர்டபுளா வெளியே எடுக்கிறதுக்கு வசதியா இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா வெளியே எடுக்கிறதுக்கு. அதுவும் இந்த டைம் நான் ட்ரெயின்ல வேற டிராவல் பண்ணி வந்தேன். ஸோ ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். ஸோ அது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் நான் இது வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க மென்ஸ்ட்ரல் கப் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.